அப்படின்னு சொல்லி. ஸோ நவம்பர் 13 முதல் பக்க செய்தியில அந்த டெல்லி அப்படிங்கிற கார் வெடிப்பு அப்படிங்கிற பயங்கரவாத செயல், ஸோ மத்திய அமைச்சரவை அப்படிங்கிறது கண்டனம் சொல்லியிருக்கிறாங்க. எழுதிக்கலாம், தலைப்பு எழுதிங்க, மத்திய அமைச்சரவை. இதை பத்தி நம்ம டீடைல் பார்ப்போம். அதாவது சென்ட்ரல் மினிஸ்ட்ரி, யூனியன் மினிஸ்ட்ரி. ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. எதுக்கு சார் அப்படின்னு சொன்னா, டெல்லியோட அந்த கார் வெடிப்பு பயங்கரவாத செயல் எங்க நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். செங்கோட்டை. செங்கோட்டை அப்படிங்கிறது, ரெட் ஃபோர்ட் அப்படிங்கறத கட்டினது யாரு? ஷாஜஹான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. டெல்லியோட பழைய பேர் என்ன? இந்திரபிரஸ்தா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். டெல்லி எப்ப நேஷனல் கேபிட்டலா மாறிச்சு? 1911 அப்படிங்கிற செயல்பட ஆரம்பிச்சது 12 அப்படிங்கிறது. யாரோட பீரியட்ல? ஹார்டிஞ்ச், லார்டு ஹார்டிஞ்ச் அப்படிங்கிறவரோட பீரியட்ல, லார்டு ஹார்டிஞ்ச் அப்படிங்கிறோட பீரியட்ல. சரியா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சென்ட்ரல் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாவே அது பார்ட் 5ல வரும். இப்போ நம்ம படிக்க போறது இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறதுல. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்தியன் பாலிட்டியில. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது யூனியன் மினிஸ்ட்ரி. யூனியன் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாவே நமக்கு பார்ட் 5 அப்படிங்கிறதுல வரும். ஆர்டிகல் அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, 79ல இருந்து 122 வரைக்கும் பார்லிமெண்ட்னு வருதா இல்லையா? அந்த 79ல இருந்து 122ல எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 74ல இருந்து 78, 74ல இருந்து 78 அப்படிங்கறத நமக்கு மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். நீங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளதான் அமைச்சரவை வருது. அப்படின்னா நீங்க 79ல இருந்து 122 வரைக்கும் எடுத்துக்கலாம். டோட்டலா எடுத்துக்கிறாங்க 79ல இருந்து 122. அதுல மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா 74, 78, 74, 78 அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சரி, இப்ப யூனியன் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாவே டைப்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ங்க. டைப்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னாவே 3. சோ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, சோ டைப்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவையில எத்தனை வகையான மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா 3 வகையான மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த 3 வகையான மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து கேபினெட். கேபினெட் அப்படிங்கிற அமைச்சரவை, கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ரெண்டாவது மினிஸ்டர் டு தி ஸ்டேட் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. So minister to the state. The first one cabinet minister, the second one minister to the state, and the third one அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்னவாக இருப்பாங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, சரியா, நமக்கு டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. டெபுட்டி மினிஸ்டர்ஸ். அப்ப மினிஸ்டர்ஸ்ல எத்தனை வகையான மினிஸ்டர்ஸ்? 3 டைப் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ரொம்ப அதிகாரம் படைத்தவங்கிறது கேபினெட் தான். அதுக்குள்ளேயும் கிச்சன் கேபினெட் அப்படின்னு வரும். அதான் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல். பிரைம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்டர், இவங்கெல்லாம் இருக்கும். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் அந்த அதாவது கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொல்லலாம். கிச்சன் ரொம்ப கேபினெட் மினிஸ்டர்ஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான அதிகாரம் படைத்த மினிஸ்டர்ஸ் அப்படின்னு கேட்டாவே நீங்க கேபினெட் தான் எடுத்துக்கணும். கேபினெட். அதுக்கப்புறம் மினிஸ்டர் டு தி ஸ்டேட், அதுக்கப்புறம் தான் டெபுட்டி மினிஸ்டர்ஸ். ஸோ மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தே ஆர் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. மினிஸ்டர்ஸ் அப்படின்னாவே அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் தான் தேர்ந்தெடுக்கிறாரு. எவ்வளவு சார் மேக்சிமம் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்கன்னா 15%. இப்ப லோக்சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ்யசபா 543, 245 இருக்காங்க இல்லையா. சோ அதுல இருந்து மினிஸ்டர்ஸ்னா டோட்டலா 15% இருப்பாங்க. அந்த டோட்டல் அப்படிங்கிறது 15% அப்படிங்கல இருப்பாங்க. அப்ப டெல்லி கார் வெடிப்பு பயங்கரவாத செயல், மத்திய அமைச்சரவை கண்டனம். சோ இது முக்கியமா செங்கோட்டையில நடந்தது. சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுல மத்திய அமைச்சரவை அப்படிங்கிற பத்தி நம்ம பார்ட் 5 பார்த்தோமா. சோ மொத்தத்துல யூனியன் அந்த மாதிரி கவர்மெண்ட்னாவே ஆர்டிகிள் 52ல இருந்து 52ல இருந்து 151 வரைக்கும் இருக்கணும். அதாவது யூனியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டா 52ல இருந்து 151 வரைக்கும். அதுல பர்டிகுலரா 52ல இருந்து 62 எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரசிடென்ட் வந்துருவாரு. 63 to 73 எடுத்துக்கிட்டீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்துருவாரு. 74 to 78 எடுத்துட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்துருவாரு. 79ல இருந்து 122 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் பார்லிமெண்ட். 79ல இருந்து 122 வரைக்கும் பார்லிமெண்ட். அப்புறம் 123 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னாவே ஆர்டினன்ஸ். ஆர்டினன்ஸ் பை பிரசிடென்ட். ஆர்டினன்ஸ் பை பிரசிடென்ட். எதுப்பா? 1, 2, 3. ஆர்டிகல் 1, 2, 3 ஆர்டினன்ஸ் பை பிரசிடென்ட் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரியா? சோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 124ல இருந்து 147 வந்து நமக்கு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வந்து இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நீங்க கேட்டு மட்டும் வச்சுங்க. ஸோ நியூ கமர்ஸ் அப்படிங்கிறவங்க கேட்டு மட்டும் வச்சுங்க. அப்ப முதல் பக்க செய்தியில பார்த்திருக்கிறோம் டெல்லி கார் வெடிப்பு பயங்கரவாத செயல், இது மத்திய அமைச்சரவை கண்டனம். மத்திய அமைச்சரவை பத்தி ஒரு டீடைல் சொல்லிட்டேன். இப்போ மத்திய அமைச்சரவை சொன்னவே டோட்டலா எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கலாம்? 15% இருக்கலாம். எத்தனை வகையான மினிஸ்டர்ஸ் இருக்காங்க? 3 டைப்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ். மினிஸ்டர்ஸ் அப்பாயின்ட் பண்றது யாரு? இதுல ஒரு கேள்வி கேட்பாங்க,
ஒரு ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்டர் அப்படிங்கிறது யாருக்கு பொறுப்பாவார் அப்படின்னு கேட்டா, இண்டிவிஜுவல் மினிஸ்டர் அவங்க கூட்டாக எதுக்கு பொறுப்பாவாங்கன்னு கேட்பாங்க. தனிப்பட்ட பொறுப்பு யாருக்கு, கூட்டு பொறுப்பு யாருக்குன்னு கேட்பாங்க. சொல்லுங்க பாப்போம். ஒரு மினிஸ்டர், சரியா, தனி பொறுப்பு யாருக்கு, கூட்டு பொறுப்பு யாருக்கு? தனி பொறுப்புனா இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது யாருக்கு, சரியா, அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது யாருக்கு? கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னாவே லோக்சபாக்கு, இண்டிவிஜுவல் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு. இண்டிவிஜுவல் யாருக்கு? பிரசிடென்ட்டுக்கு. தனிப்பட்ட கேட்பாங்க. தனிப்பட்ட முறையில இப்போ ஒரு மினிஸ்டரை நீக்குறாங்க அப்படின்னா அமைச்சரவை கலைப்பாங்களா? பேசுங்க. சரி, இப்ப பிரைம் மினிஸ்டர் நீக்குறாங்கன்னா ஏன்னா அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் தி கவர்மெண்டா இருக்கிறதுனால கலைச்சிட்டு மறுபடியும் பண்ணுவாங்க. புரியுது பேசுறது? ரைட். அது பிரசிடென்ட்டுக்கு தான் அதிகாரம் பார்லிமெண்ட்டை பொறுத்தவரை. இப்ப மத்திய அமைச்சரவை பத்தி நம்ம டீடைல் பார்த்திருக்கோம். இதை படிச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது, எழுதி வச்சுங்க, முதல் பக்க செய்தியில் என்ன இருக்கு பாருங்களேன். எஸ்ஐஆர் விளக்கங்களும் குழப்பங்களும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு செய்தி. எஸ்ஐஆர்னா என்ன? இந்த கட்டுரை முக்கியங்க. நீ வரக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல, போட்டி தேர்வுகள்ல குரூப் 1 குரூப் 2 அதே மாதிரி யூபிஎஸ்சி எதெல்லாம் மெயின்ஸ் எக்ஸாம் வருதோ, ஈவன் அது ஏபி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமுக்கு தற்போது எஸ்ஐஆர் அப்படிங்கறதான விளக்கங்களும் குழப்பங்களும் என்ன அப்படின்னே கட்டுரையில சொல்லலாம். அப்ப அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, அதோட கன்ஃபியூஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரியா? எஸ்ஐஆர்ன்றது என்னது? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த, ஆளுநர் மாளிகை முன் குண்டு வீச்சு வழக்கு, குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் சிறை. ஆவடி, ஆளுநர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசி வழக்கிய ரவுடி, சரியா, சுருக்கா வினோத்தா, கருக்கா வினோத்துக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையா? கருக்கா 10 ஆண்டுகள் எழுதி வச்சுங்க. ஆளுநர், அதை பத்தி பார்ப்போம், கொஞ்சம் டீடைல்ஸ் பார்ப்போம், குயிக், வேகமா. ஆளுநர் மாளிகை, ஆளுநர் மாளிகைக்கு என்ன பெயர்ப்பா? ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிறது வந்து குடியரசுத் தலைவர் மாளிகை, ராஜ் பவன் எழுதி வச்சுக்கணும். ராஜ் பவன் அப்படிங்கிறது தான் ஆளுநருடைய மாளிகை. ஆளுநர் அப்படிங்கறவுடைய காஸ்டில் மாளிகை அப்படிங்கறத சொல்லுவாங்க. அப்ப ஆளுநர் மாளிகைக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா ராஜ் பவன். இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள்லயும் ஆளுநருக்குன்னு ஒரு மாளிகை இருக்கும், அதுக்கு பேரு ராஜ் பவன். குடியரசுத் தலைவருடைய அதிகாரப்பூர்வ இல்லம் என்று சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேரு ராஷ்டிரபதி பவன். ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ராஜ் பவன் அப்படிங்கிறது என்ன, ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது. ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பேப்பர் ரீட் ஆகுதுல்லப்பா? ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு பேப்பர் ரீட் ஆகுதா? பேசிட்டீங்களா? சரி, அப்ப நாளைய ஓகே. ஆளுநருடைய மாளிகை பேரு ராஜ்பவன். ஆளுநர் மாளிகை அப்படின்னு சொன்னாவே அது நம்முடைய கவர்னரோட அதிகாரப்பூர்வ அபிஷியல் விதமாக இருக்கக்கூடிய பிளேஸ். ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆளுநர் அப்படின்னு சொன்னாவே ஆர்டிகல் கேட்பாங்க. ஆளுநர் அப்படின்னாவே 152 இருந்து 162 வரை, இது பார்ட் 6ல வரும். ஆளுநர் சொன்னாவே ஆர்டிகல் 152 இருந்து 162 வரை, இது பார்ட் 6ல வரும். ஆளுநர் அப்படின்னு சொன்னா அவர் கம்பல்சரி சொந்த மாநிலத்தவராக இருக்கக்கூடாது. சும்மா கேட்டு மட்டுவீங்க. சொந்த மாநிலத்தவராக இருக்கக்கூடாது. 35 வயசு பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். அதே மாதிரி இந்தியாவினுடைய பிரஜை, அதாவது சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். சரியா? அதே மாதிரி லுனாட்டிக்கா இருக்கக்கூடாது, கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்த முடியாதவரா இருக்கக்கூடாது. பேசுற புரியுதா? சரி. அதே மாதிரி எந்த அரசு பதவியிலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆளுநருடைய நியமனம் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் கேட்டாங்கன்னா, ஆர்டிகல் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆளுநர் நியமனம் பத்தி சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட் கேட்டாங்கன்னா, அமெண்ட்மெண்ட் வந்து 7th அமெண்ட்மெண்ட் 1956. இதெல்லாம் எழுதிட்டு இருக்க வேண்டாம், நேரம் தெரிஞ்சுக்கங்க. நம்ம இந்தியன் பாலிட்டி தான் லைன் பை லைனா நீ நடத்தும் இல்லையா, யூனிட் வைஸா. அப்ப இதெல்லாம் கேட்டு இங்கே கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். பேப்பர்ல வந்திருக்கு இந்த நியூஸ். அதனால ஆளுநர் மாளிகை மீது குண்டு வீசினாங்க, 10 ஆண்டு சிறையா? நமக்கு ஆளுநர் மாளிகைக்கு என்ன பேரு? ராஜ் பவன். இது குடியரசு மாளிகைக்கு ராஷ்டிரபதி பவன். சரியா? ஆளுநர் அப்படிங்கிறவரோட நியமனம் பத்தி சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட் 7th அமெண்ட்மெண்ட், இயர் 1956. சொந்த மாநிலத்தவராக இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கலாமா? இருக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கலாம். சரியா? அடுத்த, பாகிஸ்தானுடைய முப்படை தலைவராகும். எழுதி வச்சுங்க. பாகிஸ்தானுக்கு முப்படை தலைவர், தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை அப்படி சொல்லி 3 இருக்கும். ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ். இந்த ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் பாகிஸ்தானுடைய முப்படைக்கு தலைவராகிறது அசீம் முனீர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. நமக்கு யார் இருக்கா? அனில் சௌஹான். நமக்கு யார் இருக்கா? அனில் சௌஹான் இருக்கார், 2வது தலைவர். முதல் தலைவர் யாரு? பிபின் ராவத் அப்படிங்கிறவர் தான் முப்படைகளின் முதல் தளபதியாக இருந்தவர். அவரு
நம்முடைய நீலகிரி மாவட்டம் அப்படிங்கிறதுல குன்னூர் அப்படிங்கிறதுல ஹெலிகாப்டர் விபத்துல இறந்தாரு. யாரு? பிபின் ராவத். அவரை ஞாபகம் வச்சுக்கணும். அவர் தான் முதல் முப்படை தளபதி நம்ம தமிழ் இந்தியாவுக்கு. சோ இரண்டாவது தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அனில் சௌஹான். அப்ப யாரு சார் பாகிஸ்தானுக்கு முப்படை தளபதி அப்படின்னு கேட்டாங்கன்னா அசீம் முனீர். நல்லா பேசுங்க. அசீம் முனீர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அசீம் முனீர். அவர் தான் பாகிஸ்தானுக்கு முப்படைகளின் தளபதியாக இருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். பாகிஸ்தானுக்கு முப்படைகளின் தளபதியா இருக்கிறவர் அசீம் முனீர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ அடுத்து சார் அதே மாதிரி பாகிஸ்தானுடைய கேபிட்டல் சிட்டி இஸ்லாமாபாத். பாகிஸ்தானுடைய கேபிட்டல் சிட்டி இது இஸ்லாமாபாத் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அசீம் முனீர் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. சோ முதல் பக்க செய்தியில என்னென்ன முக்கியமான செய்திகள் அப்படிங்கிறது. சோ இங்க நம்ம பார்த்தோம் 5 கோடி SIR படிவங்கள் தமிழகத்தில் விநியோகம். ஏன்னா மொத்தம் 6 கோடி பேர் இருக்காங்க. வாக்காளர்களே 6 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. அப்ப 1 கோடி விண்ணப்பங்கள் காணோம், கொடுக்கல. 5 கோடி SIR படிவங்கள் தான் தமிழகத்தில் விநியோகமா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் தலைப்பெழுதுங்க. எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம். அன்னைக்கு வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஞ்சம் ஜிகே அப்டேட் பண்ணிக்கிறோம். அது பாலிட்டியா, எக்கனாமிக்ஸா, ஹிஸ்டரியா, ஜியோகிராஃபியா, இது ஏற்கனவே படிச்சு ஒரு செட் படிச்சவங்களுக்கு நான் சொல்லும் போது எளிமையா தெரியும். புதுசா படிக்கிறவங்களுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். புதுசா படிக்கிறவங்களுக்கு அப்ப SIR படிவங்கள் அப்படிங்கிறது தமிழகத்துல விநியோகம் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொன்னா நீங்க பார்ட் 15 ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ரெண்டா பிரிச்சுங்க. அதை வந்து சென்ட்ரல் ஸ்டேட்னு பிரிச்சுங்க. சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும். சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சுக்கணும். சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொன்னாவே 324, 329 அவங்களுடைய டோட்டல் ஆர்டிகல் 324, 329. ஸோ 324ல இருந்து 329 வரைக்கும் தான் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னாவே 243K, 243K. சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனர் யாரு சார் அப்படின்னு சொன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியான்னு கேட்பாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா ஞானேஷ் குமார். நம்ம ஊர்ல யாரு சார் தமிழகத்துக்கு அப்படின்னு சொன்னா அர்ச்சனா பட்நாயக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம ஊர்ல தலைமை தேர்தல் அதிகாரியா இருக்கிறாங்க. இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தேர்தல்களையும் நடத்துவாங்க. குறிப்பாக நீங்க இப்ப சொல்றதை எழுதுவாங்க, கவனிங்க. இந்த சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன்ங்கிறவங்க லோக்சபா தேர்தல் நடத்துறது அவங்க தான், சட்டமன்ற தேர்தல்கள் நடத்துறது அவங்க தான், பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடத்துறவங்க அவங்க தான், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ். இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ங்கிறவங்க ஒன்லி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எலெக்ஷன் மட்டும் தான் நடத்துவாங்க. பிளஸ் கோஆபரேட்டிவ் எலெக்ஷன், கூட்டுறவு தேர்தல் நடத்துவாங்க. பேசுற புரியுதா? அப்ப ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது லோக்சபா தேர்தலுக்கோ அல்லது ராஜ்யசபா தேர்தலுக்கோ ஆறு வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கோ இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா இருப்பாங்க. பார்வையாளராக இருப்பாங்க. அவங்க வந்து ஒன்லி சூப்பர்வைசர்ஸ். புரியுதா? பட் அத்தாரிட்டி ஃபுல்லா யாருக்கு இருக்கும்? சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனர் தான் இருக்கும். பேசுற புரியுதா? சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனர் யாரு சொன்னோம்? சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ் குமார். இன்னும் 2 பேர் இருப்பாங்க. சுபி சிங் சாது அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. புரியுதா என்ன சொல்றது? சோ அந்த 2 பேர், அந்த 2 பேர்ல இருந்து தான் ஒருத்தர் வருவாரு, அடுத்த தலைமை தேர்தல் அதிகாரி வருவாரு, அக்கார்டிங் டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுல. அப்ப தமிழகத்துல தேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல 5 கோடி தான் SIR அப்படிங்கிற படிவங்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா வாக்காளர்கள் 6 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. வாக்காளர்கள் 6 கோடி பேருக்கு மேல இருக்கிறாங்க. சோ மொத்த மக்கள் தொகைங்கிறது 8 கோடி பேருக்கு மேல இருக்கு. சரியா? மொத்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது 1,32 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம நிலப்பரப்பு 1,00,000 அப்படிங்கிறது 32, 234 தொகுதிகள் இருக்கு. 6 கோடிக்கு மேல வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 8 கோடிக்கு மேல மக்கள் தொகை இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது தெரியுமா? அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு அருகில முக்கியமான தொகுதி பேசியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். குறைவான தொகுதி எது, அதிகமான வாக்காளர்களை கொண்ட தொகுதி எதுன்னு சொல்லி பேசியிருக்கோம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். சோழிங்கநல்லூர் அப்படிங்கறத ஆன்சர். அதிகமான வாக்காளர்களை கொண்ட தொகுதி அப்படிங்கிற சொல்லக்கூடியது வந்து சோழிங்கநல்லூர். அப்ப குறைவு, அதிகமான வாக்காளர்களை கொண்ட தொகுதி அப்படிங்கிறது வந்து சோழிங்கநல்லூர். குறைவு இதெல்லாம் பேசியிருக்கோம் கிளாஸ்ல. முக்கியமானது குறைவானது அப்படின்றது. சோ நீங்க தான் தேடி பிடிச்சிட்டு வரணும். 37 கோடி படிவங்கள் விநியோகமா 9 மாநிலங்கள். இந்த 9 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்கள் இதுவரை மொத்தம் 37 கோடி படிவங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. 9 மாநிலங்கள்ல தான் இப்ப இந்த மாதிரி கவனம் வச்சிருக்காங்க. கவனமா எடுத்துக்கணும். சரியா? பொது சின்னம் கோரி மக்கள் நீதி மையம் விண்ணப்பம். பொது சின்னம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. சஞ்சார் சாத்தி, இது ஒரு சேவைங்க. சஞ்சார் சாத்தி,
சஞ்சார் சாத்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற இணையதளம் மற்றும் கைபேசி செயலி வழியாக தமிழகத்தில் 41,069 கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாக தொலைத்தொடர்புத்துறையில் தமிழ்நாடு உரிமை சேவை பிரிவு தெரிவிச்சிருக்கிறாங்க. சஞ்சார் சாத்தி சேவையை இணையதளம் மற்றும் கைபேசி செயலி வழியாக பெறலாம். இந்த சேவை 7 முக்கிய பிரிவுகள் மூலம் கைபேசி பயன்படுத்துவோருக்கு உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சஞ்சார் சாத்திங்கிறது ஒரு ஆப்புங்க. இந்த ஆப் யாரோடது அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன். சஞ்சார் சாத்தி அப்படிங்கிறது ஒரு ஆப். இந்த ஆப் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிகம்யூனிகேஷன். டெலிகம்யூனிகேஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை ஆர் அட்மினிஸ்ட்ரேட் பை. டெலிகம்யூனிகேஷன் யாரால கண்ட்ரோல் பண்ணப்படுது? ட்ராய் அப்படின்னு சொல்லி இருக்கு. TRAI. டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராய் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல யாருங்க டெலிபோன் கனெக்ஷன் கொடுக்கறது யாரு? இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறது யாரு? அதுக்கு 2 அமைப்பு இருக்கு. டெலிபோன் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. டெலிபோன் கனெக்ஷனுக்கு கொடுக்கறது யாருன்னா BSNL, பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். BSNL அப்படின்னு சொல்லுவாங்க. பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் கொடுக்குறாங்க. பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் அப்படின்னு சொல்றவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குற சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து விதேஷ் சஞ்சார் நிகாம் லிமிடெட், BSNL. BSNL அப்படின்னு சொல்லக்கூடிய விதேஷ் சஞ்சார் நிகாம் லிமிடெட். விதேஷ் சஞ்சார் நிகாம் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் நமக்கு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ISP, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா யார் அடிக்கணும்? பேசுங்கப்பா. இந்த புக்கை எடுத்துருப்பா. இந்த கீழே இருக்கு புக்கு. டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர். எதையும் இடிச்சிராம அப்படியே எடுத்து அது மேல வச்சிருங்க. அந்த புக்கை வச்சிருங்க. இங்க கொடுத்துருங்க. ஓகேப்பா, பேசாதீங்க. அப்ப BSNL அப்படின்னு சொன்னா பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் BSNL. BSNL அப்படின்னு சொன்னா விதேஷ் சஞ்சார் நிகாம் லிமிடெட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? சோ அப்ப சஞ்சார் சாத்தி அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது? டெலிகம்யூனிகேஷன். சரியா? டெலிகம்யூனிகேஷனுக்கு ஒரு ஆப். இந்த மாதிரி ஆப் அப்படின்றது சென்னை 1 அப்படிங்கிற செயலி மூலம் ₹1 பயணிக்கலாம். எழுதி வச்சுங்க. சென்னை 1 அப்படிங்கிற ஒரு திட்டம். சென்னை 1 அப்படிங்கிற ஒரு திட்டம் தமிழகத்தினுடைய சமீபத்திய திட்டங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்க நல்லா கலெக்டிவா எழுத தெரியணும். சென்னை 1 அப்படிங்கிற ஒரு செயலி. அது மூலம் என்ன பண்ணலாமா? ₹1 பயணிக்கலாமா? ₹1. என்ன சார் சொல்ல வராங்க? சென்னையில் போக்குவரத்து சேவைகளை ஒருங்கிணைக்கும் வகையில் கும்டா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சென்னை 1 என்ற செயலியை உருவாக்கியது. இதுவும் ஒரு ஆப் தான். சென்னை 1 அப்படிங்கிற ஒரு ஆப். இது யாரு சார்? கும்டா அப்படிங்கிற ஒரு நிறுவனமா. இந்த செயலி கடந்த செப்டம்பர் 24 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. இந்த செயலி மூலம் சென்னையில் மின்சார ரயில், மெட்ரோ ரயில், மாநகர பேருந்து, ஆட்டோ, டாக்ஸிகளில் பயணிக்க முடியும். ஒரே செயலியில் அனைத்து பொது போக்குவரத்துக்கும் டிக்கெட் பெறும் வசதி செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் மத்தியில் இந்த செயலிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. இந்த செயலியை சுமார் 5 லட்சத்துக்கும் அதிகமானோர் பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த 10ஆம் தேதி மட்டும் அதிகபட்சமாக 29,704 டிக்கெட்டுகள் விற்று சாதனை படைத்துள்ளது. இந்த நிலையில் சென்னை 1 செயலியை விளம்பரப்படுத்தும் நோக்கில் புதிய சலுகை விரைவில் அறிமுகமாக உள்ளது. இதுதான் ₹1 சொல்றாங்க. சரியா? குறிப்பாக BHIM எனப்படும் PM நேவி செயலிகள் பயன்படுத்திய UPI வாயிலாக பண பரிவர்த்தனை செய்யும் நபர்கள் மட்டும் குறிப்பிட்ட அந்த செயலிகள் மூலம் டிக்கெட் பெற்று சலுகை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை 1 அப்படிங்கிறது இதுவும் ஒரு முக்கியமான திட்டம். சென்னையில மட்டும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. மின்சார ரயில்ல, மெட்ரோ ரயில்ல, ஆட்டோல எல்லாத்திலையும் பயணிக்கக்கூடிய அது ஆப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான திட்டம். இந்த திட்டம் அடிக்கடி கேள்வி கேட்டிருக்கான், நிறைய முறை கேட்டிருக்கான். ஆன்லைன்ல இருக்கீங்களா? இது மெட்டீரியல் ரீச் ஆகுதா? எழுதி வச்சுங்க. தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் முக்கியமான திட்டம். இன்னைக்கு மட்டும் 3 திட்டங்கள் பார்த்திருக்கோம். தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிறது டிசம்பர் 12 வரை விண்ணப்பிக்கலாமா? இந்த திட்டம் யாருக்கானதுக்குங்க? டிசம்பர் 12 வரை இன்னும் 1 மாசம் இருக்கு. டைம் 1 மாசம் இருக்கு. தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் யாருக்கு சார் இது? இது இளநிலை, முதுநிலை, முனைவர் பட்டம், முனைவர் பட்ட மேலாய்வர் போன்ற வல்லுநர்களின் திறமைகளை பயன்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் என்ற திட்டத்தை 2024-25 கல்வியாண்டில் அறிமுகப்படுத்தியது. இது யாருக்கு அப்படின்றத பாருங்க. இது படிக்கக்கூடியவங்களுக்கு UG, PG, அதே மாதிரி PhD அண்ட் ஆல்சோ டாக்டரேட். சரியா? அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெறும் மாணவர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டுமா? இந்த திட்டத்தின் கீழ்
முதுநிலை மாணவர்களுக்கு மாதம் 10,000 வீதம் 6 மாதங்களுக்கும், முனைவர் பட்ட மேலாய்வர்களுக்கு மாதம் 25,000 3 ஆண்டுகளுக்கு உதவித்தொகையாக வழங்கப்படும். சரியா? இத யாரு சார் 2025-26 ஆண்டு கல்வியாண்டில் திருத்தன் கீழ் பயன்பெற ஃபெலோஷிப் டிஎன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசம்பர் வகுப்பில் விண்ணப்பிக்கலாம். ஏன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை அரசு செயலாளர் லட்சுமி பிரியா இவங்க தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்ப நமக்கு தேவை இந்த திட்டம் தான். இந்த திட்டத்தோட பேர் முக்கியம், தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிறது. சோ தொல்குடியினர் பழங்குடியினர் ஆராய்ச்சிக்காக ஈடுபடுறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இந்த திட்டம் ஞாபகம் வச்சேன். ஷெட்யூல் ட்ரைப் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்ற 2 இருக்கு. சென்னையில மெட்ரோ திட்டங்கள் அப்படிங்கிறது முதலீட்டு வங்கி குழு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மாநகராட்சி தயார், மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய சவால்களை மாநகராட்சி தயார்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் பயங்கர மழை பெய்யும் தமிழகத்தில். ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு ஆரம்பிச்சிச்சு. அக்டோபர் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் இப்போ கம்முன்னு இருக்கு. மேபி டிசம்பரில் பெருசாக கூட இருக்கலாம். நவம்பர் மாசத்துல இல்லாத போது டிசம்பர்ல பெருசா இருக்கும். நம்ம ஊர்ல டிசம்பர்ல தான் நிறைய புயல்கள் ஏற்படும். டிசம்பர்ல தான் மிகப்பெரிய பேரழிவுகள் நடந்திருக்கு தொடர்ச்சியா தமிழ்நாட்டை பொறுத்தவரை. டிசம்பர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ அடுத்து உங்களுக்கு தெரியும் தீபாவளி சீட்டு 8 கோடி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கல்லூரி ஆசிரியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம். சரி, இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. மற்றபடி நம்ம இவங்க தான் நவீன், அது அர்ச்சனா பட்நாயக். இவங்க தான் அர்ச்சனா பட்நாயக். என்னவா இருக்காங்க? நமக்கு சீஃப் எலெக்ஷன் ஆபீசர், சிஇஓ, சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற குடிமைப்பணி நேர்முக தேர்வு ஊக்கத்தொகை நவம்பர் 24 வரை விண்ணப்பிக்கலாம். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குடிமைப்பணி தேர்வு நேர்முக தேர்வில் பங்கேற்கும் ஊக்கத்தொகை பெற நவம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிருங்க, ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, பயன்படுத்துங்க. ஸோ நல்லா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க. இணையவழி கல்விக் கழகம் மூலம் உலகம் முழுவதும் பல லட்சம் இளைஞர்கள் தமிழ் கற்கின்றனர். பழனிவேல் தியாகராஜன் எழுதி வச்சுங்க. இவர் என்ன துறைக்கான அமைச்சர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கிறவர். சோ முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஞாபகம் வச்சுங்க. இவர் தான் டிஜிட்டல் சர்வீசஸ் அதுக்கான மினிஸ்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம், ஐடி தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். டிஜிட்டல் அந்தமாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு அவர் தான் மினிஸ்டரா இருக்காரு. டிஜிட்டல் சர்வீசஸ் அவர் தான் மினிஸ்டரா இருக்காரு. ஸோ முக்கியமானது பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ரைட். ஸோ இந்த பழனிவேல் தியாகராஜனுடைய அப்பா தான் பாத்தீங்க அப்படின்னா பிடிஆர் பழனிவேல் ராஜன் அப்படிங்கிறவரு. ஸோ அவர் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முன்னாள் சபாநாயகராகவும் இருந்திருக்காரு, இந்து சமய அறநிலையத்துறையாகவும் இருந்திருக்காரு. அவருடைய அப்பா தான் ஸோ நம்ம தமிழகத்துல முதல் ஆட்சி செய்த கட்சி நீதி கட்சியை உருவாக்குனதுல முக்கியமான தலைவர் யாரு தெரியுமா? பிடி தியாகராஜன். யாருங்க? பிடி தியாகராஜன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஏன்னா நீதி கட்சியை உருவாக்குனதுல 3 முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க. ஒன்னு யாரு சார்னா இது நடேச முதலியார், இன்னொருத்தர் டிஎம் நாயர், அதுக்கப்புறம் பிடிஆர். சரியா? பிடி தியாகராஜன். அந்த பிடி தியாகராஜனுடைய பையன் தான் பிடிஆர் பழனிவேல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இவர் பழனிவேல் தியாகராஜன். இவர் பேரு தியாகராஜன், அப்பா பேர பழனிவேல், அதை சேர்த்துக்கிட்டாரு. சரியா? 3 தலைமுறையா இருக்காங்க பாருங்க. தாத்தா, அப்பா, இப்ப இவருடைய பையன். 3 பேர். நீதி கட்சி 1916 உருவாக்கி இருப்பாங்க. 1920 அவங்க தான் தமிழகத்தை முதல் ஆட்சி செய்த கட்சி நீதி கட்சி தான். பேசுற புரியுதா? நீதி கட்சி. சோ நல்லா ஞாபகம் வச்சு. முக்கியமானது நவம்பர் 17 திருச்சாளூர் பத்மாவதி தாயார், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சோ நமக்கு மாலுமி இல்லாத கப்பல்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. மாலுமி இல்லாத கப்பல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பல்கலைக்கழகத்தின் மொத்த அதிகாரமும் துணைவேந்தரிடம் குவிந்து கிடக்கின்றன. பாடத்திட்டங்களை உருவாக்குவது முதல் ஆராய்ச்சி திட்டங்களை உருவாக்குவது வரை எல்லாமே அவரால் தான் செய்யப்பட வேண்டும். துணைவேந்தர் இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் செயல்பட முடியாது. இன்னைக்கு நம்ம அழகப்பா யூனிவர்சிட்டியினுடைய ஃபார்மர் விசி, நான் அவர்கிட்ட தான் பட்டம் வாங்கினேன், நான் பிஹெச்டி பட்டம். அவர் இன்னைக்கு இறந்திருக்கிறார். சரியா? மிஸ்டர் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் முன்னாள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய துணைவேந்தர், நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரியா? சோ ரொம்ப முக்கியமானது துணைவேந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துணைவேந்தர் அப்படின்னு சொன்னாவே வைஸ் சான்சலர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு சார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட்.
வைஸ் சான்சலர் அப்படிங்கிறவங்க யாரு சார் அப்படிங்கிறவங்க. ஸோ பொதுவா ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு 3 பேர் வேந்தராக இருப்பாங்க. ஒருத்தர் வேந்தர், ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ரோ சான்சலர் அப்படின்னு சொல்ற இணைவேந்தர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வைஸ் சான்சலர் அப்படிங்கிற துணைவேந்தர். இணைவேந்தர், துணைவேந்தர் அப்படின்னு 3 வேந்தர், இணைவேந்தர், துணைவேந்தர், சான்சலர், ப்ரோ சான்சலர், வைஸ் சான்சலர். இதெல்லாம் இன்டர்வியூல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ள கொஸ்டின்ஸ். சான்சலர் அப்படிங்கிறது அந்த மாநிலத்தினுடைய கவர்னர். சான்சலர் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டா நம்ம ஆளுநர் எடுத்துக்கணும். வேந்தர் அப்படின்னு சொன்னாவே ஆளுநர் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சோ அப்ப துணைவேந்தர் இணைவேந்தர் அப்படின்னு கேட்டா அந்த மாநிலத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர். உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கிறவங்க தான் அவங்க இணைவேந்தரா இருப்பாங்க. இணைவேந்தர் அப்படின்னு சொன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் இருப்பாங்க. அப்ப யாரு சார் துணைவேந்தரா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நான் சொன்ன வைஸ் சான்சலர். வைஸ் சான்சலர் அப்படிங்கிறவங்க துணைவேந்தரா இருப்பாங்க. புரிஞ்சுச்சா? அப்ப பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொன்னாவே முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? பல்கலைக்கழகங்கள் ஆக்ட், யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னாவே 1904 1904 1904 தான் பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிற ஒரு சட்டம் உருவாகுது. அப்படி உருவான முதல் பல்கலைக்கழகம் பாருங்களேன் 1857 மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா. மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா அப்படிங்கிற 3 பல்கலைக்கழகங்கள் உருவான வருஷம் 1857. சோ அப்ப ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது இன்னைக்கு இன்ற கட்டுரையில இதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அபாய எச்சரிக்கை, நீண்ட இடைவெளிக்கு பிறகு பயங்கரவாதம் மீண்டும் தலைநகர் டெல்லி தாக்கி இருக்கிறது. சோ நீண்ட இடைவெளிக்கு பிறகு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. தலைநகர் அப்படிங்கிறது இருட்டறையில் ஒளிவிளக்காக அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும்ங்கிற மாதிரி. சோ இந்த கட்டுரை பக்கங்கள்லாம் கம்பல்சரி படிச்சுங்க. இப்ப நம்ம பிரதமர் எந்த நாட்டுக்கு போயிருக்காருன்னு சொன்னோம்? பூட்டான். பூட்டானோட தலைநகர் திம்பு. அந்த நாட்டுக்கு நம்மளுடைய அரசு எவ்வளவு கோடி கொடுக்குது? 4000 கோடி கொடுக்குது. அதோட மன்னர் யாரு? ஜிக்மே. ஜிக்மேன்னு ஞாபகம் வச்சுங்க. கடைசியில வாங்சுக் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜிக்மே, ஹைசர் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி போட்ஸ்வானா அதிபருடன் குடியரசுத் தலைவர் சந்திப்பு, கல்வி வேளாண்மையில் ஒத்துழைப்பு விரிவுபடுத்த முடிவு. நிறைய நாடுகளோட ஒப்பந்தம் போட்டுட்டே இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி வரும்போது நீங்க கரெக்டா படிச்சுக்கணும். அதான் எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிறது எழுதி வச்சுங்க. சமீபத்தில் எந்த நாட்டிலிருந்து 8 சிவிங்கி புலிகள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா போட்ஸ்வானா தான். போட்ஸ்வானா அப்படிங்கிறதுல 8 சிவிங்கி புலிகள். சிவிங்கி புலி அப்படிங்கறது நம்ம வாங்கி இருக்கிறோம். 8 அப்படிங்கறது வாங்கி இருக்கிறோம். சோ போட்ஸ்வானா பயணத்தின் போது சிவிங்கி புலிகளை அனுப்பி வைக்கும் திட்டம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்தியாவுக்கு சிவிங்கி புலிகளை அனுப்ப ஒப்புக்கொண்ட போட்ஸ்வானா அதிபர் டூமா. டூமா அப்படிங்கறது எழுதுவோம். போட்ஸ்வானாவோட அதிபர் டூமா. இவங்க தான் என்ன பார்ப்போம். சரியா? இவங்க தான் அந்த நாட்டோட மன்னர். பூட்டான் நாட்டோட மன்னர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க பாருங்க. பூட்டான் நாட்டோட மன்னர் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. சோ இவர் தான் ஜிக்மே சிங்கே வாங்சுக், பூட்டானோட மன்னர். இடிக்கு முன்னாடி தான் என்ன சொன்னோம்? பூட்டான் அப்படிங்கறத சொன்னோம். 25,060 கோடியில ஏற்றுமதி மேம்பாடு திட்டம், மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஏற்றுமதி எங்க சொல்லுங்க? இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கறத எந்த வங்கி அப்படிங்கறது ஒழுங்குபடுத்துது? எக்ஸிம் பேங்க். என்ன பேங்க்? எக்ஸிம் பேங்க். எக்ஸிம் பேங்க் உருவான வருஷம் அது 1982 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸிம் பேங்க் அப்படிங்கிறது. அப்ப வேர்ல்டு வைடா யார் வந்து ட்ரேட வந்து ஒருங்கிணைக்கிற? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எந்த வருஷம் உருவாச்சு? 1995. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் 1995 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி அதுக்கோட பேர் என்னன்னு கேட்டா காட், GATT. இப்ப எக்கனாமிக்ஸ் டீல் பண்றோம். இப்ப காட் அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சு. GATT எப்ப சார் அப்படின்னு கேட்டா 1948. அதுதான் WTO மாறிச்சு. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஜெனீவால இருக்கு. அதுக்குள்ளதான் நமக்கு வந்து இந்த ட்ரிப்னு வரும், ட்ரிம்லாம் வரும். ட்ரிப்பு, ட்ரிம், DRIP ட்ரிப்பு, DRIM ட்ரிம், இந்த மாதிரிலாம் வரும். நிறைய இருக்கு அதுக்குள்ள. அதே மாதிரி நாப்டா, சாப்டா உள்ள இருக்கு. SAPTA சாப்டான்னு இருக்கு. SAFTA அது எக்கனாமிக்ஸ் நடத்தும் போது டீடைல் நடத்துறேன். 45 நான் சொல்லவே இல்லை, 48 சொன்னேன். 1948 அப்படிங்கிறது காற்று. ஜெனரல் அக்ரிமெண்ட் ஃபார் ட்ரேட் அண்ட் டாரிஃப், அதுக்கு பேரு ஜெனரல் அக்ரிமெண்ட் ஃபார் ட்ரேட் அண்ட் டாரிஃப். அது 1948. அதுதான் 1995 WTO மாறுது, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனா மாறுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இது ஃபாலோ பண்றீங்களாமா? ஆன்லைன்ல நோட்ஸ் எடுக்கிறீங்க இல்ல? பீகார்ல நாளை வாக்கு எண்ணிக்கை நாளைக்கு தெரிஞ்சிடும். மதியம் 12 மணி 1 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும். அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கறது தெரிஞ்சு போயிடும். ஆளும் கட்சி யாருன்னு தெரிஞ்சு போயிடும்.
மகா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குது. தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சரா முன்னிலைத்து. இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரை முன்னிறுத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது நம்ம நிதிஷ்குமார் அப்படிங்கிறவர் எந்த கட்சின்னு சொன்னோம்? ஐக்கிய ஜனதா தள். என்னங்க ஐக்கிய ஜனதா தள்? அத பாத்துங்க. சாலை நடுவே கொடிக்கம்பங்கள் அமைக்க பாரபட்சமின்றி அனுமதி, உயர்நீதிமன்றம் அதிருப்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட கர்நாடகத்தை தனி மாநிலமாக அறிவிக்க வேண்டும், காங்கிரஸ் எம்எல்ஏ வலியுறுத்தல். வட கர்நாடகத்தை ஒரு தனி மாநிலமா? நீதிமன்றத்தில் காலனி வீச்சு சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை, யோசனை கேட்கும் உச்ச நீதிமன்றம். ஷூ வச்சு எரியறதுக்கு யோசனை கேட்கிறாங்க, எப்படி அதை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி. டெல்லி சம்பவத்தை விசாரிக்க என்ஐஏ சிறப்பு குழு. என்ன சொன்னேன்? நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. சொல்லுங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. துருக்கியில் சதி திட்டம் தீட்டினதாக சொல்லப்படுகிறது. கடந்த குடியரசு விழாவிலேயே தாக்குதலுக்கு திட்டம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பயங்கரவாத தொடர்பு, ஹரியானா மத போதகர் கைது. ஜம்மு காஷ்மீர் போலீஸ் நடவடிக்கை, 300 இடங்களில் அதிரடி சோதனை பண்ணியிருக்காங்க. மத போதகர். அதே மாதிரி அல்கொய்தாவுடன் தொடர்பு, மென்பொறியாளர் கைது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பத்தி தொடர்ச்சியா நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. சரியா? கார் வெடிப்பை தடுக்க முடியாது ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு அகிலேஷ் யாதவ் அப்படிங்கிறவர் முன்னாள் முதலமைச்சர். எங்க? உத்தரப்பிரதேசத்துல. எந்த கட்சி? சமாஜ்வாதி. எழுதி வச்சுக்கணும், எந்தெந்த கட்சியை சார்ந்தவங்க எழுதி வச்சுக்கணும். சமாஜ்வாதி கட்சி. அகிலேஷ் யாதவ் ஞாபகம் வச்சுங்க, சமாஜ்வாதி. மிக இளவயது முதலமைச்சர்னா அவர் தான் எடுத்துக்கணும். யங்ஸ்டர், யங் ஏஜ்லயே. இப்ப நம்ம இளவயதிலே இருக்கார் பாத்தீங்களா, உதயநிதி ஸ்டாலின். அவரு யங்ஸ்டர், வெரி யங்ஸ்டர். சரியா? அவரெல்லாம் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற போஸ்ட்ல அவ்வளவு சீக்கிரமா வந்திருக்காரு. கனடா வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எழுதி வச்சுங்க. அந்த நாட்டோட வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் அப்படிங்கிறவங்க கனடாவில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். சி இஸ் ஃப்ரம் இந்தியன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வம்சாவளி தான் அனிதா ஆனந்த் அப்படிங்கிறவங்க தான் கனடாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் கனடா. கனடாவோட கேபிட்டல் சிட்டி எது தெரியுமா? ஒட்டாவா. கனடாவோட கேபிட்டல் சிட்டி அப்படிங்கிறது ஒட்டாவா. சொல்லுமா? ரூபினா சொல்லுங்க. கனடாவோட கேபிட்டல் சிட்டி எது? ஒட்டாவா. ஆன்லைன்ல இருக்கிறவங்க கிளாஸ்ல அலர்ட்டா இருக்கணும், எப்ப வேணாலும் கேள்வி கேட்பேன். நியூ அப்படிங்கிற மாதிரி இங்க கூடாது. எழுதி வச்சேன். G7 இது முக்கியங்க. இதுதாங்க உலகத்திலேயே ரொம்ப அதிகாரப்பூர்வ பலமான ஒரு நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு G7 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த G7ல யார் இருக்காங்கன்னு பாருங்க. முக்கியமானது கனடா இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, ஜெர்மனி இருக்கு, இத்தாலி இருக்கு, ஜப்பான் இருக்கு, பிரிட்டன் இருக்கு, அமெரிக்கா இருக்கு. G7 இந்தியா இருக்கா? இல்ல. ஏசியால இந்தியா இருக்கா? ஏசியால ஒன்லி பார்ட்டிசிபேஷன்ல தான் இருக்கும். ஏசியான் அப்படிங்கறதோட மாநாடு கடைசி எங்க நடந்துச்சு? மலேசியால. எத்தனையாவது மாநாடு? 47th. ஆமா தானே? 47வது மாநாடு நடந்துச்சு. இப்ப G7 அப்படிங்கிற கூட்டமைப்பு கனடா இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, ஜெர்மனி இருக்கு, இத்தாலி இருக்கு, ஜப்பான் இருக்கு, பிரிட்டன் இருக்கு, அமெரிக்கா இருக்கு. இந்த நிலையில் கனடாவினுடைய நயாகரா எழுதி வச்சுங்க. அது ஒரு பிராந்தியம் அப்படின்னு சொல்லி நயாகரா அப்படிங்கிறது அங்கதான் அந்த கூட்டம் நடைபெறுகிறது. G7 கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் எழுதி வச்சுங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் கூட்டம் அங்க நடக்குது நயாகரால. அதுல நம்ம என்ன பண்றோம்? நம்ம பார்வையாளராக கலந்துக்கிறோம். அங்கு அனிதா ஆனந்தை ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இது குறித்து அவர் எக்ஸ் தளத்தில் அப்படிங்கிற வெளியிட்டு இருக்காங்க. மெக்சிகோ அமைச்சருடைய சந்திச்சிருக்காங்க. அப்ப G7 நாடுகள்ல யார் இருக்கா யார் இல்ல அப்படிங்கிற திட்டத்தை பார்க்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. பிரதமரின் பட்டப்படிப்பு விவகாரம், டெல்லி பல்கலைக்கழகத்தில் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் அப்படி சொல்லியிருக்காங்க. சட்டவிரோத பந்தய செயலி வழக்கு, நடிகர் பிரகாஷ்ராஜ் SIT விசாரணைக்கு ஆஜர். டை பிரேக்கரில் அர்ஜுன், பிரக்யானந்தா, ஹரிகிருஷ்ணா, பிரணவ், கார்த்திக் வெளியேறினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த விளையாட்டு தொடர்புடையது? செஸ் அப்படிங்கிற விளையாட்டு. செஸ்ஸோட கேபிட்டல் சிட்டி யாரு? சென்னை. இப்ப சென்னையில இப்ப என்ன விளையாட்டு நடைபெற இருக்குது? ஹாக்கி, ஜூனியர் ஹாக்கி, உலகக்கோப்பை ஹாக்கி நடக்குது. அதுக்கு என்ன சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு? காங்கேயன் அப்படிங்கிற ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க, எழுதி வச்சுங்க. இந்திய அணி பயிற்சியாளர் ரயான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இந்திய அணி பயிற்சியாளர் ரயான் கேட்கறதுக்கான வாய்ப்புள்ள கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ரயான் டென் டுசூடே, அவர் தான் ரயான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் தான் இப்ப பயிற்சியாளர் இருக்காரு, கோச், கிரிக்கெட்டோட கோச்.
சோ தேசிய தண்ணீர் விருதுகள் தென் மண்டலத்தில் திருநெல்வேலி முதலிடம். எழுதி வச்சுங்க. திருநெல்வேலி தான் ஃபர்ஸ்ட். அந்த பாட்டுல அழகா சொல்லியிருப்பாரு. சரியா? என்னது தென்னாட்டு என்னமோ சம்திங் அந்த பாட்டு வந்துருக்கும். பாத்தீங்களா? பைசன் திரைப்படம் பார்த்துருந்தீங்கன்னா திருநெல்வேலியை வச்சு திருநெல்வேலி தான் முழுக்க அது படமாக்கப்பட்டிருக்கு. சோ தேசிய தண்ணீர் விருதுகள் அப்படிங்கிறதுல சோ திருநெல்வேலி அப்படிங்கிறது முதலிடத்துல இருக்கான். திருநெல்வேலிங்கிறது முதலிடத்துல இருக்கு. பார்க்கலாம். சோ என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. தண்ணீர் முக்கியத்துவத்தை உணர்த்திட சோ விருது கொடுக்குறாங்க. அதன்படி 2024 ஆண்டுக்கான தேசிய தண்ணீர் விருதுகளை மத்திய எழுதி வச்சுங்க. யாருங்க? நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர். அது வந்து ஜல் சக்தின்னு சொல்லுவோம். ஜல் சக்தி, அதாவது யூனியன் மினிஸ்டர் ஜல் சக்தி. அந்த விருது அவர் பேர் என்ன சார்? பாட்டில், CR பாட்டில். நீங்க கூட வச்சுக்கலாம். தண்ணி எதுல தான் இருக்கும்? பாட்டில் தான் இருக்கும். பாட்டில் தான். அவர் பேரும் பாட்டில் தான். மறக்கவே கூடாது. நீர்வளம் பாட்டில் தான் தண்ணி அடைச்சு வச்சுட்டாங்க. பாட்டில் அப்படின்னு சொல்றது. CR பாட்டில் அப்படிங்கிறவர் தான் தண்ணீர் வள அந்த மாதிரி நீர்வளத்துறை அமைச்சர். அதுக்கு பேர் ஜல் சக்தி அப்படிங்கிறது. சிறந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் இடத்துல குஜராத், மகாராஷ்டிரா இருக்காங்க. சிறந்த தண்ணீர்ல மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானாவா முதல் 3 எழுதிச்சுங்க. முதல் 3 வந்து மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா. ஏற்கனவே இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்வி. பழைய வருஷன்ல கேட்டிருக்காங்க. 2024 விருது அறிவிச்சிருக்காங்க. முதல் இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு, 2வது குஜராத் இருக்கு, 3வது வந்து ஹரியானா இருக்கு. சிறந்த மாவட்டம் அப்படிங்கறதுல திருநெல்வேலி தான் முதல் மாவட்டம், முதல் இடத்துல இருந்திருக்குங்க. இந்தியாவிலேயே திருநெல்வேலி தான் முதலிடமா சிறந்த மாவட்டம். அதே மாதிரி வேட்டைக்காரன் புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம். சூரிய வம்சத்தில் வரும் இல்லையா அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. வேட்டைக்காரன் புதூர் அப்படின்றது. திருவள்ளூர் மாவட்ட ஊராட்சிக்கு வருதா? ஊராட்சியில் வந்து திருவள்ளூர். அதே போல நீர் பாதுகாப்பு திட்டத்தில் தெலுங்கானா ஃபர்ஸ்டா. நீர் பாதுகாப்புல தெலுங்கானா ஃபர்ஸ்டா. அதுல கோயம்புத்தூரும் வருது. நீர் பாதுகாப்பு, அதாவது வாட்டர் சேஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடியதுல தெலுங்கானா முதலிடத்துல வருது. நம்ம கோயம்புத்தூரும் அதுல வருது. பாகிஸ்தானுடைய முப்படை தலைவராகும் அசீம் முனீர் பார்த்தோமா? பேசுங்க. அசீம் முனீர். இந்தியாவுக்கு யாரு? அனில் சௌஹான். பேசுங்க. அனில் சௌஹான். முதல் நபர் யாரு? பிபின் ராவத். உலகெங்கும் உள்ள திறமைசாலிகள் அமெரிக்கா வர வேண்டும். அதிபர் ட்ரம்ப் பாத்தீங்களா? முன்னாடி என்ன சொன்னாரு? எல்லாரும் வெளியில போங்கடானாரு. H1B விசா அப்படின்னு சொல்லி. இப்ப எங்க நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா அழைச்சது. இப்ப இந்தியாவில இருந்து கூட நிறைய பேர் போறாங்க. பார்த்தோமா இல்லையா? இப்ப உலகெங்கும் உள்ள திறமைசாலிகள் அமெரிக்காவுக்கு வர வேண்டும்ன்றார். திறமைசாலிகள் அமெரிக்காவுக்கு வாங்க, நாங்க வந்து H1B விசா நிலைப்பாட்டில் மாற்றம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அக்டோபரில் குறைந்தது சில்லறை பணவீக்கம். இந்த சில்லறை பணவீக்கம் அப்படின்னு சொன்னா ரீட்டைல் இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. என்ன இன்ஃபிளேஷன்? ரீட்டைல் இன்ஃபிளேஷன். இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் 2 இருக்கும். அது எக்கனாமிக்ஸ் நடக்கும்போது டீடைல் பண்றேன். CPI என்ன, அதே மாதிரி WPI என்ன, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். அதே மாதிரி இன்ஃபிளேஷன் என்னன்னு தெரியணும். முதல்ல பணவீக்கம் என்னன்னு தெரியணும். பணவீக்கம்னு சொன்னா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து கம்மியாயிடும். அப்ப டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அப்ப பிரைஸ் லெவல் கூடிட்டே போகும். ஆனா பணத்துக்கு மதிப்பு இருக்காது. பேசின கான்செப்ட் 4 கான்செப்ட் சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா? ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிரும். அப்ப டிமாண்ட் அதிகமாகும். அப்போ விலைவாசி கூடிட்டே போகும். ஆனா பணத்துக்கு மதிப்பு இருக்காது. இதுதான் என்னது? இன்ஃபிளேஷன், பணவீக்கம். பணவாட்டம்ன்றது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ப்ரொடக்ஷன்ன்றது அதிகமா இருக்கும். அப்ப டிமாண்ட்ன்றது குறைஞ்சிரும். அப்ப விலைவாசின்றது குறைஞ்சிரும். பணத்துக்கு தான் மதிப்பு இருக்கும், பொருளுக்கு மதிப்பு இருக்காது. பேசுற புரியுதா? பணவீக்கம், பணவாட்டம் ரெண்டுமே எக்கனாமிக் கிரைசிஸ் தான். ஒரு பொருளாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய காரணிகள் தான். சரியா? இது முக்கியமானது. அக்டோபர்ல சில்லறை பணவீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்து SIR விளக்கங்களும் குழப்பங்களும் இந்த கட்டுரை எழுதியிருக்காங்க. நீங்க படிச்சிருங்க. SIR அப்படிங்கிறது விளக்கங்களும் குழப்பங்களும். இந்த கட்டுரை முக்கியமானதுங்க. இந்த கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு உள்ள கொஸ்டின். குரூப் 1, குரூப் 2ல, அதே மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ல, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ் நடத்த போற எக்ஸாம்ஸ்ல இது கேட்கறதுக்கான வாய்ப்பு உள்ள கொஸ்டின்ஸ் தான் விளக்கங்களும் குழப்பங்களும் அப்படின்னு சொல்லப்படுது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மீன் புதை படிமம் கண்டெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பிளேஸ். சோ தூத்துக்குடியில நீண்ட காலமா ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. எந்த ஊர்ல? ஆதிச்சநல்லூர். நல்லா பேசுங்க. ஆதிச்சநல்லூர். அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம்ன்றது யாரு பிறந்த ஊரு? வ.உ. சிதம்பரனார். பேசுங்க. வ.உ. சிதம்பரனார் எந்த வருஷம் பிறந்தாரு?
18 72 எல்லாம் மறந்து போச்சு. 18 72 அப்பதான் அவர் பிறக்கிறாரு. முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்கன்னு சொன்னேன். இப்படிதான் சொல்லி நடத்தினேன். முதல்ல அவர் பிறக்கிறாரு. அவர் பிறந்த வருஷம் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் முறை எடுக்கிறாங்க. அப்போ ஒட்டப்பிடாரம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ அங்கதான் வந்து மீன் புதை படிமம் அப்படிங்கிற மாதிரி மீன் புதை படிமங்கள் அப்படிங்கிற ஃபோசில்ஸ் அப்படிங்கிறது எழுதி வச்சுக்க. செவாலியர் விருது தோட்டா தரணி, இவர் வந்து ஒரு கலை இயக்குனர், ஆர்ட் டைரக்டர். திரைப்படங்கள் அவர் படங்கள் பூரா மிரட்டி விட்டுருப்பாரு அந்த ஆர்ட்ல. தோட்டா தரணி அவருக்கு செவாலிய விருது கொடுத்திருக்காங்க. விருதுகள்னு சொல்லி தனி ஒரு பக்கம் போட்டுறணும். காமனா எழுதிக்குங்க, காமனா எழுதிட்டு ஒரு விருதுகள்னு போட்டுறணும். திட்டங்கள் சொல்லி தனி ஒரு பக்கம் போட்டுறணும். புரியுது பேசுறது? அப்பதான் நீங்க செலக்டிவா படிக்க முடியும். ஒவ்வொரு மாசத்துலயும் எத்தனை விருதுகள் கொடுத்திருக்காங்க, எத்தனை விளையாட்டுகளை சாதிச்சிருக்காங்க, எத்தனை புத்தகங்களுக்கு விருது கிடைச்சிருக்கு, எத்தனை மாதிரியான திட்டங்கள் வந்திருக்கு, இதெல்லாம் நீங்க ஸ்பெசிபிக் பண்ணி படிக்கணும். அப்ப செவாலியர் விருது அப்படிங்கிறது யாரு கொடுக்குறாங்கன்னா பிரான்ஸ் கொடுப்பாங்க. பிரான்ஸோட கேபிட்டல் சிட்டி எது? பாரிஸ். ஞாபகம் வச்சுக்கணும், பாரிஸ். அப்ப தோட்டா தரணி அவருக்கு செவாலியர் விருது கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே சிவாஜி வாங்கியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில இருந்து சிவாஜி செவாலியர் விருது வாங்கியிருக்காரு. சோ தோட்டா தரணி அரசு கவின் கலைக்கல்லூரியில் பயின்ற தோட்டா தரணி இந்தியாவிலிருந்து இந்த விருது பெற்ற மிகப்பெரிய ஆளுமை வரிசையில் இணைந்திருக்கிறார். சோ பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க நிறைய அந்த மக இருக்கக்கூடிய நம்ம தலைவர்கள் அப்படி சொல்லக்கூடியவங்க. சோ இதெல்லாம் முக்கியமானதுங்க. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது க்ளோஸ்டு. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது க்ளோஸ்டு. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் என்ன சொல்லியிருக்காங்க. பவானி கேளுப்பா, பவானி கேளுங்க. இன்னைக்கு என்ன எழுதி வச்சிருக்கீங்க கேளுங்க. ஆஃப்லைன்ல இருக்கிறவங்களுக்கும் கேட்கணும், ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கும் கேட்கணும். சரியா? கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சோ நேத்திக்கு நம்ம பார்த்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிச்சோமா? ஆவரேஜ் முடிச்சோமா? சோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சோ தொடர்ந்து படிக்கலாம். இன்னைக்கு இந்தியன் பாலிட்டியும் கிளாஸ் உண்டு. சோ இந்தியன் பாலிட்டி